பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள் ஒரு இனிதான நாளாய் அமையட்டும் என்று நான் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி, வேதத்திலே எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறார். என்னை நடத்தினவர், என்னை போஷிக்கிறவர், என்னை உடுத்துவித்தவர், என் தேவைகளை சந்திக்கிறவர், எனக்கு ஊழியத்தின் வாசலை திறந்தவர். அவர் எனக்கு மட்டுமல்ல, சமீபத்தில் எனக்கு மட்டுமல்ல, தூரத்தில் நின்று இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கும் தேவனாயிருக்கிறார். அண்ட சராசரங்களை உண்டாக்கின கர்த்தர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர், பூமியிலே அவர் நடமாடுகிற ஊரும் சந்துக்களை எல்லாம் உருவாக்கின கர்த்தர், அவர் நமக்கும் தேவனாயிருக்கிறார். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்கும் தேவன். அவர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையும் கண்ணீரை துடைக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்ய முடியும். ஸ்தோத்திரம். அவருடைய வசனத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய அன்பினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறார். உங்கள் நடுவில் இன்னைக்கு அவர் உலாவி கொண்டு வருகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறதை பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் அற்புதம் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் நடுவில் மாறாத காரியத்தை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நீ சமீபத்திற்கு மாத்திரமல்லப்பா, தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறீர். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை, அதிசயங்களை, நன்மைகளை கொடுத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம், வாழ வைக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.